ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அனிமே தமிழன். இன்றைக்கி என்ன டாப்பிக்கோடு வந்திருக்கோம்னா டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் சரியான யூசர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவது பார்க்க போகுது இட்டாச்சி உச்சிஹா. இவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. த காட் ஆஃப் கென்ஜுட்சுனாலே எல்லாத்துக்குமே தெரியும். இவரோட லெஃப்ட் ஐயால் தான் சுக்கினாமி யூஸ் பண்ண முடியும். இவரோட ரைட் ஐயால் அமத்ராசுங்கிற பிளாக் ஃப்ளேமு இதை அணைக்கவே முடியாது. இதையே யூஸ் பண்ண முடியும். இவர்கிட்ட பிரச்சனை பண்ணோம்னா நம்மளை கென்ஜுட்சுவில் போட்டு வச்சு செஞ்சுருவார். இதனாலே இட்டாச்சி உச்சிஹான்னு சொன்னாலே ஓடிடணும். இந்த லிஸ்ட்டில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது சிசியூ உச்சிஹா. இவரை பற்றி பேசணும்னா நம்ம ஒரு தனி வீடியோவே போடலாம். சிசியூ இதை டெலபோட்டான்னு சொன்னாலே அங்கேருந்து தப்பிச்சோடிடணும்னு நிறைய பேர் வார்னிங் விட்டுருப்பாங்க. இவரோட சாரிங்கான் எபிலிட்டிஸை பற்றி பார்த்தோம்னா கோட்டோ அக்கட்சுகாமிங்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் கென்ஜுட்சு யூஸ் பண்ணுறவராக இவர் இருக்கார். இவர் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு பீஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருப்பார். இவரை கொன்னது யாருன்னா டான்ஸோ அதை கிறுக்கு கூ முட்டைங்கிறவன் இவரோட கண்ணை பிடுங்கி அவன் கண்ணில் மாட்டிக்குவான். அதனால் சிசியை கண்ணை பிடுங்கி இட்டாச்சிகிட்ட கொடுத்து இந்த உலகத்துக்கு நீ தான் பீஸை கொண்டு வரணும்னு சொல்லுவோம். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஒபிட்டோ உச்சிஹா. இவர் எந்தளவுக்கு தரமான ஆள்னு பார்த்தீங்கன்னா தனி ஆளாக இருந்து 4th கிரேட் நிஞ்சாவாரியே உருவாக்கியிருப்பார் ஒபிட்டோ உச்சிஹா. இவர் உயிருக்கு உயிராக பாசம் வச்சுருந்த ரின் இறந்தனால இவருக்கு மங்கேக்கு சரிங்கான் அவேக்கன் ஆகிருக்கும். இந்த மங்கேக்கு சரிங்கான் எபிலிட்டிஸை பற்றி பார்த்தோம்னா காமுங்கிற தனி டிமென்ஷனை இவரால் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எனிமி யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த அட்டாக் உடம்புக்குள்ளே போயிட்டு வரும். இதனால் எனிமிஸ் எல்லாருக்கும் தண்ணி காமிச்சுட்ருவாருங்க ஒபிட்டோ உச்சிஹா. உங்களுக்கு ஒபிட்டோ உச்சிஹாவை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒபிட்டோ உச்சிஹா வீடியோவை போட்டுடுறேன். ரெண்டாவதாக பார்க்க போகிறது மாதரா உச்சிஹா. இவர் எந்த அளவுக்கு தரமான சம்பவத்தை செஞ்சுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தாலாக நின்று 5 காகேஸ், 9 டெய்ல்டு பீஸ்ட், 4 ஒக்காகேஸ், அப்புறம் அலைன் சினோபீஸ் இவங்க அத்தனை பேர்த்துக்கூடையும் ஒத்த ஆளாக நின்று தரமாக சம்பவம் செஞ்சவர் தான் மாதரா உச்சிஹா. இவரோட சரியான எபிலிட்டிஸை பற்றி பார்த்தோம்னா ஒரு கேமில் தான் இவரோட எபிலிட்டிஸை காமிச்சிருப்பாங்க. அது என்ன எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு அட்டாக் விழுந்துச்சுன்னா அதை 1 or 3 டைம்ஸ் அந்த அட்டாக் மடியும் வந்துச்சுன்னா அதே அவரால் தடுக்க முடியும். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஓகேவான எபிலிட்டியாக தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்னங்கிற கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க. லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதே சாசுகே உச்சிஹா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திராவோட 2வது ரீஇன்கார்னேஷனாக தான் இவர் இருக்கார். இவருக்கு பவர் கிடைக்கணுங்கிறதுக்காக லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே வந்திருப்பார். இவரோட மங்கேக்கும் சரியான எபிலிட்டிஸை பற்றி பார்த்தோம்னா இவரோட லெஃப்ட் ஐயால் அமத்ராசு காஸ்ட் பண்ண முடியும். இவரோட ரைட் ஐயால் அதை அணைக்கவும் முடியும், அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். இதை இவரால் டிஃப்ரெண்ட் ஷேப்லேயே வச்சு அட்டாக் பண்ண முடியும். 4th கிரேட் நிஞ்சா வரப்போ இவருக்கு ரெனிங்கானும் அவேக்கன் ஆகிருக்கும். இவரோட ரெனிங்கானை பற்றி பேசணும்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.